ஓம் நம சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை உங்களிடம் சில நேரங்களில் சிரமமாகவும் சில நேரங்களில் இனிமையாகவும் தோன்றும். ஆனால் அது எப்படி அமைய வேண்டும் என்பதன் திறவுகோல் உங்களது கைகளில் தான் உள்ளது. உங்களது சிந்தனை, உங்களது செயல்கள், உங்களது மனம், இவைகளே உங்கள் வாழ்க்கையின் இனிமையை வடிவமைக்கின்றன. முதலில் மனத்தில் எப்பொழுதும் நன்றியுணர்வு இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களையும் மதித்து அதனை வாழ்த்துங்கள். நன்றியுணர்வு கொண்டவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வாழ்வான். அடுத்தது அன்பு. உங்களால் இயன்ற அளவுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பை வழங்கும் போது அது குறைவதில்லை, பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அன்பை பரப்பினால் உங்கள் வாழ்வும் தானாகவே இனிமையால் நிரம்பும். மேலும் பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சோதனைகள் வந்தாலும் மனம் கலங்காமல் அதை தாங்குங்கள். பொறுமை கொண்டவன் எந்த சிக்கலையும் வெற்றி கொள்ளும். மற்றவருக்கு உதவுவது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் மனதில் ஒளியை ஏற்றும். அந்த ஒளியே உங்களது வாழ்வை ஒளிரச் செய்யும். எப்போதும் உண்மையில் நிலைத்திருங்கள். பொய் வழியில் பெறும் எதுவும் நிலைக்காது. உண்மை வழியே நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரும். மிக முக்கியமாக உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்தால் எந்த சிரமமும் உங்களை வெல்லாது. என் பிள்ளைகளே, நன்றியுணர்வு, அன்பு, பொறுமை, உதவி, உண்மை, சுயநேசம் இவற்றை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் நாட்கள் தானாகவே இனிமையுடன் மலர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கை இனிமையால், அமைதியால், மகிழ்ச்சியால் நிரம்பிட எனது அருளாசி எப்போதும் உங்களோடு இருக்கும். என் பிள்ளைகளே, வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடசாலை போல. ஒவ்வொரு நாளும் அது புதிதான அனுபவங்களையும் பாடங்களையும் தருகிறது. அந்த அனுபவங்களை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதற்கேற்ப உங்கள் வாழ்வின் இனிமையும் அமையும். உங்களது மனதை எப்போதும் தூய்மையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மையான மனம் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். பேசும் வார்த்தைகளில் மென்மையும் கருணையும் இருக்க வேண்டும். ஒரு இனிய சொல் ஒருவரின் மனத்தை நிம்மதியுடன் நிறைக்கக்கூடியது. அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுங்கள். அமைதியான சிந்தனைதான் உங்களை தவறுகளில் இருந்து காக்கும். உழைப்பை மதித்து செய்யுங்கள். முயற்சியின்றி எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உழைப்பின் பலன் எப்போதும் இனிமையாயிருக்கும். மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். அவர்களின் வெற்றியை வாழ்த்துங்கள். வாழ்த்தும் மனம் கொண்டவருக்கே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களிடம் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய புன்னகையோ ஒரு நல்ல செயலோ கூட உலகை அழகாக்கும். என் பிள்ளைகளே, தூய்மையான மனம், இனிய சொற்கள், அமைதியான சிந்தனை, பொறுமையான உழைப்பு, கருணை, பகிர்வு, இவைதான் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றும் ரகசியங்கள். நீங்கள் இந்த வழிகளில் நடந்தால் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுகமும் சந்தோஷமும் மலர்ந்து கொண்டே இருக்கும். நான் எப்போதும் உங்களை காப்பாற்றி அருள்வேன். பக்தர்களே, நமது அகிலேஷ் டிவோஷனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் செல்ல விரும்பும் சிவன் கோவிலின் பெயரையும் நீங்கள் அடிக்கடி செல்லும் சிவன் கோவிலின் பெயரையும் கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் நல் எண்ணங்களை ஈசன் நிச்சயம் நிறைவுற்றுவார். ஓம் நம சிவாய். பிள்ளைகளே, வாழ்க்கை இனிமையாக மாற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும். மனதில் அமைதி இல்லாமல் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. அமைதியை அடைவதற்கு சிந்தனையை சுத்தமாக்குங்கள். குற்ற உணர்வுகளையும் தேவையற்ற கவலைகளையும் விட்டுவிடுங்கள். மனுஷனின் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமானது. நீங்கள் பிறருக்கு அன்பு காட்டினால் அது பல மடங்கு திரும்பி உங்களையே சென்றடையும். அன்புடன் பேசுங்கள், அன்புடன் நடத்துங்கள். அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை, சிரமம், சோகம் நீங்கும். நன்றி உணர்வை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் மனம் உங்களுக்கு என்றும் திருப்தியை அளிக்கும். திருப்தி தான் உண்மையான செல்வம். தவறுகளை செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். தோல்வியை ஒரு சாபமாக அல்ல, ஒரு பாடமாக எண்ணுங்கள். தோல்விதான் வெற்றிக்கான அடித்தளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தியானமும் ஜபமும் உங்களது வாழ்வை இனிமையாக்கும். தினமும் ஒரு நிமிஷமாவது என் நாமத்தை தியானியுங்கள். அதனால் உங்களது மனம் சுத்தமாகும், வாழ்க்கை எளிமையாவதாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியமும் நிறைவேறாது. உங்களுக்குள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். என்னில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கை எப்போதும் இனிமையாயிருக்கும். பிள்ளைகளே, இவை அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். அப்பொழுது உங்களது வாழ்க்கை சிரமங்களை தாண்டி இனிமையாய் மாறும். பிள்ளைகளே, வாழ்க்கை இனிமை அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் உள்ளத்தில் ஒளி நிரம்ப வேண்டும். இருள் நிறைந்த சிந்தனைகள் உங்களை சுமையாக்கும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மனதில் ஒளி பூரிப்படையும். பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள்.
உதவி செய்யும் மனம் உங்களுக்கே மகிழ்ச்சி தரும். உதவி செய்யும் போது எதிர்பார்ப்பு வைக்காமல் செயல்படுங்கள். பிறர் புன்னகையால் உங்களது வாழ்க்கை மேலும் அழகாகும். சிறு விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புன்னகை, ஒரு இனிய சொல், ஒரு சிறிய சாதனை, இவை அனைத்தும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். மகிழ்ச்சி வெளியிலிருந்து வராது, அது உங்கள் உள்ளத்திலிருந்தே பிறக்கும். சந்தேகங்களை விடுங்கள். மனம் சந்தேகத்தில் இருந்தால் எப்போதும் குழப்பம் தோன்றும். தெளிவான எண்ணங்களோடு வாழும் மனிதன் எப்போதும் நிம்மதியுடன் இருப்பான். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் சில கணங்களை செலவிடுங்கள். அந்த நேரம் உங்களை உற்சாகத்துடன் நிரப்பும். பிரார்த்தனை உங்கள் உள்ளத்துக்கு வலிமையையும் தெளிவையும் தரும். வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைக்காது. சிரமங்கள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் உள்ளத்தில் கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கருணை நிறைந்த மனம் கொண்டவரிடம் சச்சரவுகள் தங்காது, அமைதி நிரம்பும். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக எண்ணுங்கள். கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். வரப்போகும் நாளை பற்றி அச்சப்பட வேண்டாம். இன்றைய நாளை நல்ல விதமாக கழியுங்கள். அதுவே உண்மையான செழிப்பு. பிறரின் சந்தோஷத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். பிறர் வெற்றி பெற்றால் பாராட்டுங்கள். அவர்கள் துன்பத்தில் ஆறுதல் சொல்லுங்கள். இப்படி பிறருடன் இணைந்து வாழும் வாழ்க்கைதான் இனிமையாகும். உங்களது சொற்களில் இனிமை இருக்கட்டும். ஒரு மென்மையான வார்த்தை கூட பலரின் மனதுக்கு மருந்தாக இருக்கும். கடினமான சொற்கள் மனதை புண்படுத்தும். இனிய சொற்கள் உயிருக்கு நிம்மதி தரும். சிறு சிறு தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை சுமையாக்க வேண்டாம். தவறுகள் உங்களை விழிப்புணரச் செய்வதற்காகவே வருகின்றன. திருத்திக் கொண்டு முன்னேறுங்கள். காலை எழுந்தவுடன் நன்றி கூறுங்கள். உயிரோடு இருக்கிறோம், சுவாசிக்கிறோம், இயங்குகிறோம் என்பதே மிகப்பெரிய வரம். இந்த உணர்வே உங்களுக்கு தினமும் ஆனந்தத்தை கொடுக்கும். அன்பும் கருணையும் நன்றியுணர்வும் தெளிவான சிந்தனையும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமாக, சாந்தமாக, இனிமையாக மாறும். பிள்ளைகளே, நல்ல சிந்தனை, தாராள மனம், தைரியம், நம்பிக்கை, இவை எல்லாம் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாய் மலர்ந்துவிடும். பக்தர்களே, நமது அகிலேஷ் டிவோஷனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் செல்ல விரும்பும் சிவன் கோவிலின் பெயரையும் நீங்கள் அடிக்கடி செல்லும் சிவன் கோவிலின் பெயரையும் கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் நல் எண்ணங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஓம் நமச்சிவாய. என் அன்பு பிள்ளையே, உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. கவலைகள் உன்னை ஒருபோதும் முன்னேற விடாது. இன்று என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். நான் உன் மனதில் உள்ள அச்சங்களை அழித்து உனக்கு தைரியத்தை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஒரு தனித்துவமானவன். மற்றவர்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பயணத்தில் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் வெற்றிகளையும் தோல்விகளையும் நீ மட்டுமே அனுபவிக்கிறாய். நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. உன் பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் பாதை கடினமாக தோன்றலாம். சில நேரங்களில் பாதை தொலைவில் இருப்பதாக உணரலாம். ஆனால் உன் நம்பிக்கைதான் உன்னுடைய மிகச்சிறந்த ஆயுதம். நான் உன்னை பாதுகாக்க உன் அருகில் இருக்கிறேன். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காமல் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம். ஆனால் அது எப்போதும் உங்களுக்கு சரியானவர்களை தரும். எல்லாம் இழந்து நிற்கும் போது, பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்த போது, யாரும் வேண்டாம் என ஒதுங்கி போகும் போது, யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என நினைத்து தவித்த போது என்னை பார். நான் உனக்காக இருக்கிறேன். இதற்கெல்லாம் கலங்குவாயா என் தங்கமே? உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகிறேன். அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய்? என் மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா? உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வருகிறேன். நீயே உணர்வாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நல்ல விதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது. இப்போதுதான் நீ உணர்கிறாய். ஏனெனில் இப்போதுதான் அது உன்னை வந்தடைவதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ என் மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டதில்லை. நல்லதே நடக்கும். உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல. ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்தவன் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் எதற்கும் அஞ்சாதே. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன். யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும்
முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படுங்கள். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ, மறக்கவோ, திருத்தி அமைக்கவோ, அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை ஏற்க நீ தயாராக இரு. உன் ஆசை ஒன்று என் அருளுடன் விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்கான அறிகுறி என்னிடம் நீ தியானம் செய்யும் பொழுது நான் உன்னிடம் வந்து பேசுவேன். அதை நீ உணர்வாய். உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கெஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். அப்பா, என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே, நானும் உங்களை விடாமல் வணங்கி கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய். என் பிள்ளையே, ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்திலே அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கின்றதா என்று பார்ப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். உன் வினை தீரும் காலம் அது. உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் பிரார்த்தனைகள் நீருற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகிறதா? மாற்றம் நிச்சயம் நடக்கும். இன்றைய நாள் சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெறுத்து விடாதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும். என்னை கோயிலுக்கு வந்து காண முடியவில்லையா? கவலை வேண்டாம். பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடோடி வருவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. என் தங்கமே, நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள் தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள். கலங்காதே. நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டினாய். உன் நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவரின் உடல் நலம் தேர வேண்டும் என்று. இன்றே அவர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருப்பதை காண்பாய். அவர் விரைவில் நலம் பெற்று வருவார். நேற்று சில முக்கியமான பிரச்சனைகளை தெரிந்து கொண்டாய். அதை எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நான் உனக்கு தந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடித்தாய். அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருக்காமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே ஆற்றலோடு செய்து முடித்திடு. ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் நீ நினைத்த ஒன்றை அடைந்திடுவாய். யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்று போவதை உணர்ந்திருப்பாய். பிறவி கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி சரியானது. புன்னகை உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும். இனம் புரியாத கவலைகள் இப்போதும் சிலருக்கு இருப்பதை பார்க்கிறேன். சிலர் நேர்மறையோடு எண்ணத்தையும் வாழ்வையும் இணைத்து பார்த்து பழகி நிம்மதியாக உள்ளனர். புதிதாக வாக்கின்படி நடப்பவர்களுக்கு மனதில் சிறிய பயமும் சந்தேகமும் உள்ளது. உங்களது வாழ்வில் எதையோ தினம் தினம் தேடி ஓடும் போது அது உங்களிடம் இருந்து விலகி செல்வதாக தோன்றும். அமைதியாக வருவது வரட்டும் என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து நேர்மறை எண்ணத்தோடு வாழும்போது எல்லாம் உங்களிடம் திரும்ப வரும். உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணாதே. யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் தரவே செய்கின்றேன். அப்படி இருந்தும் எனக்காக இந்த பூமியில் யாரும் இல்லை என்று வருந்தாதே. நான் உனக்காக எந்த ரூபத்திலும் வருவேன். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. என் நினைவில் நீ இருக்க வாழ்வில் பயமில்லை. தூக்கத்திலும் துக்கத்திலும் உன்னை மட்டுமே நினைக்கும் என் உள்ளம். என் கையை யார் விட்ட போதும் உன் கை மட்டுமே காத்து நிற்கும். யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். இதையும் கடந்து செல்வாய். இன்னும் கொஞ்ச காலம்தான். நிச்சயம் வாழ்வில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன். வீண் கவலை உனக்கு எதற்கு? நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும்.
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்மவினை சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நல்லதே நடக்கும். ஏன் உன்னை வருதி கொண்டு இதெல்லாம் அவங்களுக்கு நீ செய்யணும்? நீ என்ன பண்ணாலும் நீ அப்படி பெருசா என்ன பண்ணிட்டுன்னு தான் கேட்பாங்க. வேணாம்பா. மதிப்பில்லாத இடத்துல காட்டுற அன்புக்கு மரியாதை இருக்காதுப்பா. நம்பிக்கை ஒன்றுதான் நம் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏதோ ஒரு குழப்பம், தெளிவில்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை தெளிவு கிடைக்கும். இடைவிடாமல் என்னை நினைத்து பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். எதை நினைத்தும் பயப்படாதே. இந்த ஈசன் உன் அருகிலே இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். சுகமான செய்திகள் இன்று வந்தே தீரும். உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வாயாக. இது ஈசனின் சத்திய வாக்கு. குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். பெற்றவர்கள் முன்பு மனைவியை விட்டு கொடுக்காதீர்கள். மனைவி முன்பு பெற்றவர்களை விட்டு கொடுக்காதீர்கள். ஏன் என்றால் தாய் தந்தை நம்மை படைத்தவர்கள். மனைவி என்பவள் நமக்காகவே படைக்கப்பட்டவள். பெற்றவர்கள், மனைவி, இந்த இரண்டு உறவும் இல்லை என்றால் நாம் அனாதைதான். நாம் எப்படி என்பது நமது மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். நம்மை நிராகரிப்பவருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அகிலத்தை ஆளும் ஆண்டவனுக்கு தெரியும் நம்மை பற்றி. என் அருளாசி உனக்கு என்றும் உண்டு. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன் மதிப்பு உன் செயலில் தெரியும். நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை, நல்ல முயற்சி, இவையே உனக்கு பெருமையை உருவாக்கும். அவற்றில் நிலைத்திரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் பொறு. துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன். உன் அப்பன் ஈசன். நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். ஒன்றை நினைவில் கொள். உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்துப்பார். தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், உரிமையில்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன்.
என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றதில்லை. வெற்றி உமதே. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சிவாய என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும். ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது. நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன், கவலைப்படாதே. நல்லதே நடக்கும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள். அனைத்திலும் நீக்கமற நிறைந்தவன். பரம்பொருளின் இயக்கமின்றி இங்கு ஒன்றுமில்லை. மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே. இதை செய்தால் யமனே உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான். ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்று. இது மட்டுமே உன்னை யமனிடமிருந்து பாதுகாக்கும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும். பலரிடம் ஆலோசனை கேள். ஆனால் மனதை ஒரு நிலைப்படுத்தி என்னை நினை. உனக்கு சரியான வழியில் உன்னை வழி நடத்தி நீ நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன். கலக்கம் இல்லாமலே செயல்படு. நான் இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது. அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? ஈசன் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாய். அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ ஜெயிக்க போகிறாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நம்பிக்கையோடு இரு.
நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக் கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ, உனது மனம் வலிக்கும் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நமசிவாய என சொன்னால் போதும். உனக்காக நான் வருவேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இடைவிடாமல் என்னை நினைத்து பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். கலங்காதே செல்வமே. உன்னை என் கண் வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிக்கும். இந்த ஈசன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது. நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. அன்பு குழந்தையே, நீ பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன் அன்பு குணம் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உனக்கு பெற்றுத்தரும். அன்பும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும் போது அவ்வழியே உன் வினை களையப்பட்டு உன் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன். தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே. சோதனை வரும் துவளாதே. சாதனை செய்வாய் கலங்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் உனக்கான சக்தியை இந்த ஈசன் நான் தருகிறேன் மகனே. வெற்றி அடைவாய். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாகச் செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரீட்சை. என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றியடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே. தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே, ஈசனிடம் சரணடைந்து விட்டால் போதும். நம்மை கருணையுடன் காத்தருள்வார். தன்னை மனதார நம்பியவர்கள் யாராயினும் கைவிட மாட்டார் ஈசன். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆட்டி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. உன் பிரச்சனை எதுவானாலும் அதுக்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன். உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ்வாய். நீ கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது. அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும்.
சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று ஒரு முறை பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டு அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனதிலேயே வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் கனவு எப்பொழுது நிறைவேறுமோ என கவலையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டே இருக்கிறாய். உன் கனவை நான் நினைவாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் நல் எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடுதான் இருப்பேன். இறுதியில் நான் நிற்கும் பக்கமே வெல்லும். தேவை பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான். மனம் தளராதே. நான் உடன் இருக்கிறேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது. நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும். சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். இதை நீ உணர வேண்டும். என்னுடைய முழு நம்பிக்கை, இதை எவ்வளவு பேர் உணர்ந்திருப்பீர்கள். காலங்கள் வேண்டுமானால் கடந்து போகலாம், ஆனால் வேதங்கள் உன்னை விட்டு கடந்து போகாது. ஏனென்றால் வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நமசிவாயமே. துன்பங்கள் உன்னை எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் நீ எதற்கும் கவலைப்படாதே. இன்பமான சொல் உன்னை ஒரு நாள் கைப்பற்றும். என் ஈசன் அருளால் என்பதை என்றும் நீ மறவாதிரு. உன்னை நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நினைப்பதற்கு என் ஈசன் ஒருவன் இருக்கிறான். எதற்கும் நீ மனம் கலங்காதே. மனிதர்களை நீ நினைத்தால் உனக்கு வெறும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் சிவனை நினைத்தால் உமக்கு வெற்றியும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவனை உண்மையாக உணர்ந்த பிறகுதான் தெரிகிறது, இங்கு மாயை மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து மனிதர்களுமே மாயை என்று எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே. அனைத்தும் மாயை. நீ பார்ப்பது அனைத்தும் மாயை என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே. இங்கு அனைத்துமே மாயை. நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீ உன்னை உணர்ந்தால் நீயும் கடவுளாகிறாய். சிவன் கொடுப்பதை எவராலும் தடுக்கவும் முடியாது, சிவன் தடுப்பதை எவராலும் கொடுக்கவும் முடியாது என்பது வரலாறு. இது உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இளமையிலேயே இறைவனை தேடு. முதுமையில் தேட நினைக்காதே. அது பக்தி அல்ல, மரண பயம் என்பதை மறவாதிரு மனமே. எப்போதெல்லாம் உன்னை சுற்றி இருள் சூழ்கிறதோ அவ்வப்போதெல்லாம் என் ஈசன் உன் முன்பு ஒளியாக சிவமாக அமர்ந்திருக்கின்றான். அவனை என்றும் ஒருபோதும் நீ மறவாதிரு மனமே. எவ்வப்போதெல்லாம் உன்னுடைய நிலைமை தடுமாறுகிறதோ அவ்வப்போதெல்லாம் உன் ஈசனை நீ உணரு. ஏனென்றால் அவனை உணர்வதை விட உனக்கென்று இங்கு யாரும் இல்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னுள் இருக்கும் சிவத்தை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்குள் இருக்கும் ஆத்மாவான சிவஜோதியை நீ உண்மையாக உணரலாம். முடி சார்ந்த மன்னரும் மற்ற அடியவர்களும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு மனமே. எனக்குள் நீ, உனக்குள் நான். அவன் உன்னுள்ளும் இருக்கிறான், உனக்குள்ளும் இருக்கிறான். அவனை உண்மையாக நீ உணர்ந்தால் அனைத்தையும் உணர்ந்ததுக்கு சமம். உன்னுடைய நிலை எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பன் ஈசனுடைய இரு கரமும் உன்னை பற்றி கொள்ளும். எதற்கும் நீ பயப்படாதே, தைரியமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன். நான் எனும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய். மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன், என்னை வணங்கச் செய்தேன்.
உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சலிப்புடன் நீ ஒத்தி போடும் செயல்களை உன் கண் முன்னே வேறொருவர் செய்து உன்னை முந்தி செல்கிறார்கள். இனியும் சோம்பல் கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கும் நல்ல செயல்களை செய். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது. உன் எண்ணம் நல் எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடுதான் இருப்பேன். இறுதியில் நான் நிற்கும் பக்கமே வெல்லும். பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான் தேவை. மனம் தளராதே, நான் உடன் இருக்கிறேன். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். வெற்றி நிச்சயம். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கெஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். உன் அப்பன் ஈசன் நான் தான் இதுவரை உன்னை காத்து வருகிறேன். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று ஒரு முறை பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். என் பிள்ளையே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதி அடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வில் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா. இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரமல்ல குழந்தையே. நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன். என்னை வந்து தரிசனம் செய், உனக்கு மன நிம்மதி கிட்டும். பல அதிசயங்களை நான் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். இது சத்தியம். நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிரு. வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆடி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதும் துன்பம் நேராது. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்றும் இருப்பேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகிறேன். இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய். இது ஈசனின் வாக்கு. அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு. எத்தனையோ இடையூறுகளை தாண்டி
நீ என்னை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய். நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். கவலைப்படாதே. யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலரச் செய்வேன். நீ அமைதியாக இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன். உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். ஈசனின் பக்தன் என்பது சாதாரண காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகிற விஷயமானாலும் என் ஈசன் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாமல் இரு. உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன். ஈசனே என்று என் நாமத்தை சொல். நான் உன் கூட இருப்பதை நீ உணர்வாய். ஆணவத்தால் தவறு செய்யாமல் நிதானமாக இருந்தால் நீண்ட பலனை அனுபவிக்கலாம். கையில் பணம் தங்குவதே இல்லை என்று வருந்தியவர்கள் இப்போது நிலைமை மாறி இருப்பதை உணர்ந்திருப்பார்கள். சிலருக்கு நீண்ட வருடமாக இருந்த தடையும் விலகிவிட்டது. பணம் வரும் நேரம். முடிந்த உதவிகளை மற்றவருக்கும் செய்யுங்கள். புண்ணிய காலத்தில் செய்யும் புண்ணியத்தால் வாழ்க்கை தரும் கூடுதல் பரிசினை அனுபவிப்பார்கள். ஈசன் அருளால் நான் மேலும் பல புண்ணியங்களை செய்வேன் என்று ஒரு முறை மனதார பதிவிடு. பாவம் குறைந்து புண்ணியம் பெருகும். என் பிள்ளையே, நீ செல்லும் இடத்தில் சூழல் எப்படி இருக்குமோ என்று நினைத்து அச்சமோ கவலையோ வேண்டாம். எப்படி இருந்தாலும் அந்த சூழலை என் துணையால் நீ உனக்கு சாதகமாக மாற்ற உன்னால் முடியும். எனவே சூழல் எப்படி இருக்குமோ, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்ற கவலை வேண்டாம். தேவை தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அதனை தாண்டி நீ சென்று கொண்டிருக்கிறாய். நீ வீழ்ந்து விடவில்லை. எதையும் சந்திக்கும் மனப்பக்குவமே வாழ்க்கையை மாற்ற உதவி புரியும். அப்பன் ஈசன் துணை இருக்க வேறு கவலை வேண்டாம் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள். நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். மகிழ்வாக இரு. என்னை முழுமையாக உணர்வதற்கு சிவன் இருக்கிறான், என் எம்பெருமான் இருக்கிறான். அந்த பாக்கியத்தை விட வேறு எனக்கு என்ன வேண்டும்? எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய பிறப்பு எந்த இடத்தில் தொடங்கியதோ அதே இடத்தில் உன்னுடைய முடிவானதும் தொடங்கிவிட்டது என்பதை உண்மையாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாக உணர வேண்டிய ஒரு விஷயம், உன் முன்பு சிவமாக அமர்ந்திருக்கிறான். உண்மையாக அவரை நீ உணரு. 1000 எதிரிகள் உனக்கு பின் இருந்தாலும் உனக்கு முன் சிவன் அமர்ந்திருக்கிறான். அவன் இருக்கும் வரை உன்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை உணர்வதற்கு தான் காரணம் தேவையே தவிர அவனை உணர்வதற்கு அவன் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் ஒன்றே போதும். அவனை உண்மையாக நீ உணர்ந்து விடலாம். துணிச்சலுடன் செயற்பட எப்போது முடிவு எடுத்தோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. இவளை படாதே. பட்ட கஷ்டங்களுக்கு பலன் தரப்போகிறேன். உன் நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். மழை நீர் மனிதனுக்கு சொன்ன கதை. நான் கங்கையில் கலந்தால் புனித நீர், கழிவு நீரில் கலந்தால் சாக்கடை, கடலில் கலந்தால் உப்பு, பூமியில் ஊறினால் குடிக்கும் நீராய் ஊற்றாய் வருகிறேன். மனிதா, என் நிலைதான் உனக்கும். சேர்க்கை எவ்வழியோ நீயும் அவ்வழியே. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். தர்மத்தை கடைபிடிக்கும் நல்லோர்களை ஏசுவதும் பேசுவதும் நல்லோருக்கு நன்மையையும் பேசுவோருக்கு கெடு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவரை பற்றி அறியாமல் புறம் பேசுவது பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.